ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை தந்து புதிய நாளை தந்து எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே, எங்கள் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 11 மாதங்கள் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து நடத்தி வந்தீங்களே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மன்னாவை தந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவன். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதுவும் இந்த முதல் நாளில் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் முழிக்க, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை கொட்ட, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தந்து இந்த மாதம் முழுவதும் எப்படி எங்களை கடந்த 11 மாதங்கள் நடத்தி வந்தீங்களோ அதே போல இந்த மாதமும் எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்தர், நீர் எங்களோடு இருந்து நடத்துங்க. உம்முடைய கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு நம்முடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த 11 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார்ல. இந்த 12வது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மேபி நம்ம கோர பயங்கரமான புயல் கொடிய அலைகள் மத்தியில் நம்ம நடந்து வந்தாலும் காக்கும் கரம் கொண்டு மார்பிள் சேர்த்தனைத்த அன்பை நம்ம பாட வந்திருக்கிறோம். ஆமாம், அதால் நிறைய சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போனோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அந்த அன்பை நம்ம பாட வந்திருக்கிறோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயத்துடன் நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடிடுவோம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பிள் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பிள் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லலாமா? இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே இயேசுவை நான்
தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். சொல்லமா? இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதம் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓ என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியானதே பொங்கல் என்று கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் நமக்கு 11 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தார். வாக்குத்தத்தங்களை தந்தார், நடத்தினார். இல்லை, இந்த மாதமும் நம்ம நடத்த வல்லவர். இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதமாக இருக்குது. இல்லை, தேவதூதன் மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்கிறார். அவ இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஆகாதுதான். நான் தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவர் மேல் வரும் பொழுது எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36-37 இதோ உனக்கு இனத்தாலாயிருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு அது 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் அப்படின்லாம் நம்ம திகைச்சு போயிருப்போம். இந்த மாதம் என்ன நடக்க போகுது, எப்படி ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்படி கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாமா? என்னை தேடி வர ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அந்த ஆண்டவருக்கு நான் இடைவிடாம நான் ஆராதிப்பேன். நான் இடைவிடாம நன்றி சொல்லுவேன். தேடி வந்த தெய்வம் நீங்கப்பா, என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீங்கப்பா. இந்த கால வேளையில நீங்க என்னை தேடி வந்திருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்துக்கு என்னை உங்களையும் தேடி வந்தார்ல. நம்ம ஒருவேளை நம்ம சூழ்நிலை, அப்பா இது எப்படி ஆகும்பா, நான் இந்த மாசம் என்ன பண்ண போறேன், என் சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. சொல்லமா? தேடி வந்தீரே நன்றி அப்பா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி
இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. கண்ணீரை துடைத்தீரே, நன்றி ஐயா. சொல்லமா, என்னை அப்பா, என்னை காண்கிற தேவன் நீங்கப்பா. கண்ணீரை துடைத்தீரே, நன்றி ஐயா. சொல்லலாமா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன், ஓ அல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். ஆமாங்க, இதுவரை நடத்தினவர், இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். சொல்லலாமா, யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீங்க சுமந்து வந்தத, நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சொல்லலாமா, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. ஓ என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வனாந்திரத்தில் அலிகளை உண்டாக்கினீர். வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் அலிகளை உண்டாக்கினீர். வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சொல்லலாமா, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. ஓ சர்வ வல்லவரே என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே. சொல்லலாமா, சர்வ வல்லவரே. ஓ ஜீசஸ், சர்வ வல்லவரே போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. ஓ சர்வ வல்லவரே
என் வாழ்வில் என்றும் போதுமானவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சொல்லலாமா? என் வாழ்வில் பா என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தி வந்தார்ல, நம்ம நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார்ல. என்னைய தேடி இந்த உலகத்துக்கு ஒருத்தர் வந்தாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்து எனக்காக ஜீவனை தந்து போயிருக்காரு. மறுபடியும் திரும்பி வர போறாரு. ஒருவேளை இந்த மாதத்துல எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சு திகைத்து நிற்கலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்கள், இந்த மாதத்துல என்னைய அவர் வித்தியாச விதமாக நடத்த போகிற அதிசயங்களை என் கண்கள் பார்த்து நான் சாட்சியா நிறுத்த அவரால கூடும். என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால எல்லாம் கூடும். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தைகளை தந்து நடத்துகிறவர், உம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து நடத்துங்கப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்று இல்லைப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். டிசம்பர் மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாதத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாம் ஜெபித்து முன்னேறி செல்வோம். நாம் உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து தம்முடைய கிருபையிலே தாங்கி நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய சுகவீனத்திலே சுகம் தந்து, நம்முடைய பலவீனத்திலே பலன் தந்து, சோர்ந்து போகிற வேளையிலே சத்துவத்தை தந்து, கீழே விழக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய கிருபையிலே அவருடைய கரத்தினால் தாங்கி, அநேக முறை கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கும் பொழுதும் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவரே நமக்கு போதுமானவராய் இருந்து சுமந்து நடத்தி கொண்டு வந்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 12வது மாதத்தின் முதல் தேதியை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். எனக்கு சரியாக ஒரு மாதம் நம்ம ஒரு புதிய வருடத்தை காணப்போகிறோம். இப்பொழுது இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை, 12வது மாதத்தை, டிசம்பர் மாதத்திலே முதல் தேதியை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு மாதம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உலகம் முழுசும் கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்கி வந்திருக்கும். வீட்டில் எல்லாம் நம்ம ஸ்டார் போட்டிருப்போம். கேரல் ரவுண்ட்ஸ், கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். இதெல்லாம் ஒரு ஜாலியாக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நினைவு கூறுகிறோம், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வாக்குத்தத்த செய்தியாக நான் தெரிந்து கொண்டது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதான் வாக்குத்தத்தம். என்னன்னா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் நம்முடைய விசுவாசம் கூட. ஆண்டவருடைய அற்புதமான கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஒன்றும்
உங்களை சேதப்படுத்த மாட்டாது சொல்லிட்டு முன்னால் நம்ம வாசித்தோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். என்னங்க, சர்ப்பம் தேள் ரெண்டையும் மிதிக்கவும். தேள் நம்ம பார்த்துருக்கோம், சர்ப்பம் பாம்பு நம்ம பார்த்துருக்கோம். அதை மிதிக்கவும் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது போட்டிருக்கு, சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சீஷர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஏன் சர்ப்பங்களையும், அதாவது பாம்பையும் தேளையும் சொல்லிட்டு சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார்? ஏன் இந்த இடத்துல சத்துரு பாம்பு தேளை சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்ப்பங்கள் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும், அதாவது பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு விழுந்து போன தூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தூதர்களையும் குறிக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுது சர்ப்பங்களையும் தேள்களையும். தள்ளப்பட்ட விழுந்து போன தூதர்கள் அவங்க சாத்தானா இருக்காங்க, சாத்தானையும் அவனோடு கூட தள்ளப்பட்ட அந்த தூதர்களையும் குறிக்கிறது. தேள்கள் அசுத்தாவிகள், ஒரு மொழிபெயர்ப்பில் பேய்கள்னே போட்டிருக்கு, அதாவது அந்த விளக்கத்தில் போட்டிருக்கு பேய்கள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த சர்ப்பமும் தேள்களும் எதற்கு அடையாளமாக இருக்குது? சாத்தானையும் சாத்தானுடைய தூதர்கள், விழுந்து போன தூதர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சொல்லிட்டு சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கு. சத்துருக்கு என்ன இருக்குதான்? வல்லமை இருக்குது பாருங்க. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும், அத்தாரிட்டி. அப்போது அந்த வல்லமையை மேற்கொள்ள, சத்துருடைய வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, உங்கள்கிட்ட வல்லமை இருக்குது, ஆனால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அதிகாரத்தை கொடுக்கிறேன், அதை மேற்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் மனசுக்குள்ளே அந்த அந்த சீஷர்களுக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எந்த சர்ப்பமும் தேள்களும் சத்துருடைய சகல வல்லமைகள் எதுவும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பல போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியில் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் அவங்களுக்கு அந்த மாதிரி விபத்து, அந்த மாதிரி ஆபத்து, அந்த மாதிரி வியாதி, அந்த மாதிரி மரணமெல்லாம் வருது. நான் நல்லவன், அதனால் நான் காப்பாற்றப்பட்டேன். இல்லை இல்லை இல்லை, அவங்க பாதிக்கப்பட்டு நான் காக்கப்பட்டிருக்கேன்னா காரணம் என்னென்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவருடைய கிருபையினால் நான் ஜீவனோடு இருக்கிறேன், அவருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கேன். அதுதான் சரி. அப்போ வாக்குத்தத்தம் என்ன? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சங்கீதம் 121:6 நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் இது. சங்கீதம் 121:6 பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது சொல்லிட்டு, சங்கீதம் 121 பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. என்னங்க, பகலிலே வெயில், இரவிலே நிலவு. பகலில் அந்த ரொம்ப வெயில் வந்தால் சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹீட்டு அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரோக் வருமா சிலருக்கு. அப்போது வெயில் பாதிக்கப்படுது. வெயிலினால் ரொம்ப வெயிலில் அலையும் பொழுது பாதிப்பு உண்டாகும். அந்த ஹீட்டு வரும் பொழுது சிலருக்கு வைசூரி, அம்மை நோயெல்லாம் சொல்லுவாங்க வரும். ஹீட்டுனால் உடல் பாதிக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ வெயில்னால் சேதம் வருது இல்லையா? அதே மாதிரி பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்து. நிலா, இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இதெல்லாம் வரும் பொழுது பார்க்காதீங்கம்பாங்க, அதனால சில பிரச்சனை வருதுங்கிறாங்க.
ஸோ அப்போ சந்திரனுடைய அதாவது நிலாவினாலும் நமக்கு சேதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நமக்கு அந்த பகலிலும் இரவிலும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் சேதப்படுத்தாது. கர்த்தர் சேதப்படுத்தாதபடி உங்களையும் என்னையும் காக்கிற தேவன். எனக்கு ஒரு சேதமும் வராது. அதான் நம்முடைய விசுவாசம். சரி, அடுத்தது நம்ம தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேலை சிங்கக்கவியில் தூக்கி போட்டுடுறாங்க இல்லை, எதிரிகள் அவனை சதி பண்ணி சிங்கக்கவியில் போட்டுடுறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. நைட்டெல்லாம் ராஜா தூங்கலை, இல்லை சாப்பிடலை, கீத வாத்தியம் சத்தங்கத்தை ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராஜா காலையில் எழுந்திரிச்சு துயர சத்தமாக ஓடி போய், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே தானியேல் சொல்கிறான். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு. எப்படிங்க? சிங்க கபிலத்துக்குள்ளே போட்டாச்சு, சிங்கம் சேதப்படுத்தாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். சிங்கம் சேதப்படுத்தும். ஆனால் இப்போ தாவீது சொல்கிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கடவுள் கர்த்தர் என்ன பண்ணாரு? சிங்க கெபிக்குள்ள கிடக்கிறான் தானியேல். உள்ள போனோன்னே எப்படி அவன் இருந்தாங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளை தூக்கி போட்டால் எப்படி அப்படியே நடுங்கியிருப்போம், பயந்துருப்போம்ல. தானியேல் உள்ள தூக்கி போட்ட உடனே அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவன் ஆண்டவரே கர்த்தாவேன்ட்டு உள்ள விழுந்திருப்பான். அவன் சிங்கக்கபிக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு நபர் உள்ள போயிட்டாங்க. அது யாரு? தேவதூதன். தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. தானியேலுக்கு முன்னால சிங்கக்கபியில் உள்ள குதிச்சது யாரா இருக்கணும்? இல்லை, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏன்னா தானியேல் போயிருந்தா ஒருவேளை தானியேலை கடிச்சிருக்கலாம். இப்போ தானியேல் சொல்றாரு, அறிக்கை செய்கிறாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தேவன் கடவுள் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை திறக்க முடியாது. அப்படி சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த முதலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி, அந்த வாயை அப்படி கட்டிடுவாங்க. அதே மாதிரி சிங்கத்தின் வாய் என்ன ஆயிடுச்சு? கட்டிடுச்சு. ஏன்? சேதப்படுத்தும். கட்டி போட்டார். அப்போ தானியேல் கூட யார் இருந்தா? தூதன். நம்ம சாட்சி சொல்றோம் பார்த்தீங்களா? தூதனை அனுப்பி, தூதன் வந்தது தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு. தூதனை அனுப்பி என்ன செய்தாரு? வாய் கட்டிப்பார். தானியேலை மேலே எடுக்கிற வரைக்கும் தேவதூதன் என்ன தான் பண்ணியிருப்பாரு? சிங்கக்கபியில். உங்களுக்கு எனக்கும் சிங்கக்கபி போல பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது நம்ம அநேக முறை என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் தனியாக இருக்கிறேன், இல்லை நம்ம யாருமே இல்லை, என் கஷ்டத்தை பாருங்க, என் கஷ்டத்தை பார்க்குறக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒன்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்து நிற்பார். அப்படி இல்லை, நான் என்ன பண்ணுவார்னா தம்முடைய தூதனை அனுப்பப்போ. என் மகன் கண் கலங்கி இருக்கான், அவன் படுக்கையில் அழுதுகிட்டு இருக்கான், அவன் கண்ணீரினால் அவனுடைய தலையணையை நினைக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான், அவன் திகைத்து போயிருக்கிறான், பதட்டத்தோடு இருக்கிறான். நீ போ, அவனுக்கு எதிர்ப்பு இருக்கு, போராட்டம் இருக்கு, நீ போ, ஒரு சேதம் வராதபடி காத்துக்கணும். தேவதூதன்ட்ட பொறுப்பை கொடுக்கிறார். தேவதூதன் பாதுகாத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. சிங்கங்களினால் சேதம் இல்லை. அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நமக்கு தெரியும். அக்கினியில் தூக்கி போட்ட உடனே அங்கேயும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணார்? அக்கினி சேதப்படுத்தாதபடி
தீயினுடைய வாசனை கூட இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. சரி, 2 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 6 வசனம் வாசிப்போம். இந்த பவுல் அந்த தீவில், மெலித்தா தீவுன்னு நினைக்கிறேன்ல, அந்த தீவில் ஒதுங்குறாங்க கப்பல் சேதத்தினால. இந்த நீங்கள் செய்தி கூட கேட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறான், அனல் மூட்டும்படி குளிர் காயும்படி விரவெடுத்துட்டு வரும் பொழுது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கடிச்சிருச்சு. யார் கையை? பவுல் கையை. கடித்த உடனே அங்கே உள்ளவங்கெல்லாம் ஐயோ இது என்ன, இவன் எந்த தப்பு பண்ணாலும் பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான் போல் இருக்குன்னு எல்லாம் பார்க்குறாங்க. 6 வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்து கொண்டு இருந்தார். கீழே அவன் உடம்பெல்லாம் வீங்க போகுது. நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்றுன்னா இவனுக்கு என்ன நடக்குதுன்னு அப்படி பார்ப்பாங்க. நமக்கு என்ன ஆகாது, ஒன்றும் நடக்காது. அதான் சாத்தானும் அப்படி தான். பாரு, என்ன பார்க்கலாம், வீக்கம் வருதான்னு பார்க்கலாம். வீக்கம் வரல, சீக்கிரம் இப்போ கீழே விழுந்துட போகிறான், மயக்கம் போட்டு விழுந்துட போகிறான் எதிர்பார்க்குறாங்க. மயக்கம் போட்டு விழலை. வசனம் சொல்லுகிறது, நெடுநேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது. அவனுக்கு என்ன வரல? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாம்பு கடிச்சிருச்சு, அவனுடைய உடம்பு வீங்கி இருக்கணும் அல்லது கீழே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெகு நேரம், ரொம்ப நேரம் பார்த்து அவனுக்கு ஒன்றும் ஆகலை. வசனம் சொல்லுகிறது, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது. பவுலுக்கு என்ன செய்யல? ஒரு சேதமும் வரவில்லை. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சேதமும் வராது. சத்துரு தாக்கம் உட்படலாம், எதிர்ப்புகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், சில வேளைகளிலே வியாதிகளும் பலவீனங்களும் நம்முடைய சரீரத்தில் வருவது உண்டு. இது மாம்ச சரீரம் தானே, எல்லாரை போல நம்மளும் மனுஷர் தானே. ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். கடைசியா ஒரு வசனம், லூக்கா 4 அதிகாரம் 35 வசனம். லூக்கா 4:35, 34 வாசிங்களா? இல்லை, லூக்கா 4:34. ஆமாம், சத்துரு ஒருத்தனை பிடிச்சி அலக்கழிச்சதில்ல, அதான் முந்தின வசனத்தை வாசிக்குமா? முந்தின வசனம், பிசாசு சொல்றான், எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். யார்? பிசாசு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. வசனம் சொல்லுகிறது, லூக்கா 4:35, அவனுக்கு, அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட அவனுக்கு, அந்த அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஒரு சேதமும் செய்யாமல். சாத்தான், சத்துரு, பிசாசு, பாம்பை போல, தேளை போல இருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகள் நமக்கு ஒரு சேதமும் செய்ய முடியாது. நமக்கு எந்த சேதமும் செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு என்ன வராது? ஒரு சேதமும் வராது. வசனம் அழகா சொல்லுது லூக்காவில், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களையும் என்னையும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சேதப்படுத்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்.
நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிறார் நாமத்திலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது சத்துரு ஓடி போகிறான், வியாதிகள் நீங்கி போகிறது, பலவீனங்கள் நீங்கி போகிறது, விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. அதான் இத்தனை வசனத்தை வாசிச்சோம் இல்ல? இரவிலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டிட்டார். பாம்பு கடிச்சது இல்லை, சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். பவுல் அதை தூக்கி என்ன பண்ணான்? சும்மா ஒரு பூச்சி போ அப்படின்னு தூக்கி அக்கினியில் தீயில போட்டான். அவனுக்கு ஒரு சேதமும் வரல. சத்துரு ஒரு மனுஷனை தாக்கினா அவனை ஒரு சேதப்படுத்தாத, இவனை பேசாமல் இவனை விட்டு போன்னு சொன்னார். ஒரு சேதமும் அவனுக்கு செய்யாமல் போய்விட்டான். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட சேதங்கள் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஜெபிப்போமா? பாஸ்டர் இப்பொழுது வந்து ஜெபிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த 12வது மாதத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த ஆண்டவரே 11 மாதமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு எங்களை நடத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 12ஆம் மாதத்தின் இந்த முதல் தேதியிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த ஆண்டவரே வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீ தந்த அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை நீர் நடத்துவீராக. சகலவித ஆண்டவரே எல்லாவித அந்தகார கிரியைகளுக்கும் சத்துரு சாத்தானுடைய ஆண்டவரே கிரியைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே சேதமும் வராதபடி அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னபடி ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எந்த கிரியைகளும், எந்த அந்தகார கிரியைகளும் ஆண்டவரே, எந்த வியாதிகளும், எந்த நாச மோசமும் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. சகல வல்லமையை மேற்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறபடினால் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் மேற்கொண்டு நடக்க கர்த்தர் கிருபையும் பலனும் தருவீராக ராஜா. என்னுடைய திருச்சபை மக்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த மாதம் முழுவதும் நீர் போதுமானவராக இருந்து நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நினைத்தரலும் ராஜா. போக்கிலும் வரத்திலும் குடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். வேலை செய்கிற இடத்துலலாம் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ராஜா. எல்லாம் ஆண்டவரே சத்துடைய கிரிகளை மேற்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை தந்து அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வேலையில் நம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்பில் நம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் நீர் போதுமானவராக இருந்து நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னபடி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மாலையில் கேரல் ரவுண்ட்ஸு நாங்கள் நம்ம போக ஆயத்தமாக இருக்கோம்.
வருகிறவர்கள் சரியாக ஒரு 5:30 மணிக்கு நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம அங்கேருந்து பரப்பிட்டு போகலாம். ஜெபித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் போன வாரம். எல்லோரும் வர்றதுக்கு ஒரு சிலர் இது பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து அவர்கள் வந்து பங்கு பெறும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள்லாம் வந்துடுவாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.